ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 3 பெஸ்ட்டு இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த 3 ஆப்ஸில் ஏதாவது ஒரு லோன் ஆப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரியலாக ஃபேக்கா அப்படின்னு ஒரு டவுட் வேணாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லாமே ஆர்பிஐ வெரிஃபைடு லைசன்ஸ்டு கம்பெனி மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம சொல்கிற எந்த லோன் ஆப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் என்ன அப்படின்னா மணிவியூ. இந்த மணிவியூவில் பார்த்தீங்கன்னா லோன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஸ்டார்டிங் 5,000 ருப்பீஸ்லேருந்து 10 lakhs வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கட்டுறதுக்கு 3 monthsலேருந்து 5 years வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? அதாவது அந்தந்த லோனை பொறுத்து உங்களுக்கு ரீபேமெண்ட் டியூரேஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 16%லேருந்து 39% வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2%லேருந்து 8% வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதோட ரீபேமெண்ட் டியூரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கேவிசி கம்ப்ளீட் பண்ணி இன்கம்மை வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோன் வித்தின் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? இது எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேலரி பர்சனுக்கு இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் தான் ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கீங்க, என்னால் லோன் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல்ஃப் எம்ப்ளாய்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? இதில் மினிமம் சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 600 இருக்கணும். ஓகேங்களா? இதில் ஏஜ் லிமிட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21 to 57 இயர்ஸ்க்குள்ளே யார் வேணால் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். நீங்கள் பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் வைக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு லோனே கிடைக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டோ, செல்ஃப் எம்ப்ளாய்டோ, சேலரி பர்சனோ, இல்லை ரிட்டையர்டு பர்சனோ யாருனாலும் சரி, நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷனை பொறுத்து தான் இங்கே உங்களுக்கு லோனே கிடைக்கும். அவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் என்ன கான்செப்டில் ரன் ஆகும், அதாவது எப்படி நம்ம கட்டுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 50,000 லோன் வாங்குகிறேன் இந்த மணிவி லோனில். ஓகேவா? இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 24%. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1,750 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 315 ரூபா சேர்த்துக்குவோம். சரியா? ஓகே, அப்போ 50,000 லோன் வாங்குகிறேன். எத்தனை பர்சன்டேஜ்? 24%. இதில் ட்ரான்சாக்ஷன் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. எனக்கு கைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 47,935 ரூபா தான் என் பேங்க்குக்கே சேரும் 50,000 லோன் வாங்கினதுக்கு. சரியா? அப்போ இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னா 6,736 ரூபா. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு கிடையாது, தப்பு. இன்ட்ரெஸ்ட் வேணால் இந்த அமௌண்ட் ஆகலாம், ஆனால் நம்ம கட்டுற அமௌண்ட் மொத்தம் 56,736 ரூபா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே 48,000 ரூபா தான் நம்ம ரவுண்டாக பண்ணோம் அப்படின்னா 48,000 தான் நம்ம பேங்க்குக்கு வந்திருக்கு. ஓகேவா? இன்னும் 2,000 நமக்கு வரல. நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட்டும் சேர்த்து தான் நம்ம கட்டியிருக்கோமே. இங்கே 8,000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம். நல்லா பாருங்கள். சரியா? இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லோன் ஆப் என்ன அப்படின்னா கிரெடிட் பே. இந்த கிரெடிட் பேலேயும் நான் லோன் வாங்கியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்காக. அதை எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற A to Z ப்ராசஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக டெடிகேட்டட் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுவும் வெரிஃபைடு தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா 3,000 ருப்பீஸ்லேருந்து 5 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பர்சனல் லோன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த லோன் கேட்டாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 16%லேருந்து 30% பெர் ஆனும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த டெனர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இதெல்லாம் லோன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன, இதில் லோன் வாங்கினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் டைப் ஆஃப் லோன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸி பர்சனல் லோனு, பர்சனல் லோன் ஃபார் சேலரி பர்சனுக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு, அப்புறம் இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் லோன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோன் வாங்குகிறோம். ஒரு சேலரிட் பர்சன் வந்து லோன் வாங்குறாரு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு? சேம் அதே 50,000 வந்து இருக்குது. எத்தனை மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 60% 20%. வாய் உலருது. 20% வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டுற மாதிரி. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 1250 ரூபா. சரி, அப்போ நம்ம பேங்க்குக்கு எவ்வளோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும், நம்ம பேங்க்குக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஆன்போர்டிங் ஃபீஸ் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் அது ஒரு 200 ரூபா. ஜிஎஸ்டி ஆன் ஆன்போர்டிங் ஃபீஸ் அண்டு ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து 261. ஓகே. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கட்டுறது வந்து 5580 ரூபா சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் இதான் நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பேங்க்குக்கு என்ன அமௌண்ட் வருது? 50,000 லோன் வாங்கியிருக்கேன், அதுக்கு பேங்க்குக்கு எம்பிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48,289 ரூபா நம்ம பேங்க்குக்கு வருது. சரி, அப்போ இதுக்கு நான் வந்து மாதம் மாதம் எவ்வளோ லோன் கட்டுறேன்? 4632 ரூபா நான் மாதம் இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5580 ரூபா. நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் கட்டியிருப்பீங்க இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி. டோட்டல் அமௌண்ட் 50,000 வாங்கினீங்கன்னா 55,580 ரூபா கட்டுவீங்க அப்படின்னு. இங்கேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 2,000 நமக்கு வந்து இடிக்குது. 1800 பக்கத்தில் வந்து இடிக்குது. 1700 வச்சுக்குவோம். சரியா? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு 1700 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கெல்லாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தனியாக தான் வந்து இருக்குது, பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆகணும், ஓவர் 21 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் போதும். ஓகே, ஸ்டெடி மந்த்லி இன்கம் இருந்தாலே போதுமானது தான், நீங்கள் தாராளமாக லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈஸி ஸ்டெப் தான் லோன் வாங்குறது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். நம்ம வீடியோவில் 3வது பார்க்க போகிற லோன் ஆப் என்ன அப்படின்னா நாவி. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு லோன் ப்ரொவைடிங் கம்பெனி தான். ஸ்டார்டிங்கில் லோனாக தான் வந்தாங்க, ஆனால் ஏகப்பட்ட இப்போ ஃபீச்சர்ஸ் வச்சு இது லோன் ஆப்பாக என்னங்கிற டவுட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, பட் ஸ்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோனை மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே யூபிஐ ஃபீச்சர், அப்புறம் வந்து கோல்டு பர்ச்சேசிங், டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? அதை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேணும். இங்கே பாருங்கள், லோன் ஃபீச்சர்ஸ் இங்கேருந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கேஷ் லோன்ஸ். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 20 lakhs வரைக்கும் நாங்கள் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9.9%. எதுக்கு? 10%லேருந்து 45% வரைக்கும். ஓகேங்களா? டியூரேஷன் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை பொறுத்து 3 monthsலேருந்து 60 months வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ரீபேமெண்ட் அது நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதை பொறுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் லோன் அமௌண்ட் வந்து அப் டு 20 lakhs வரைக்கும் தரேன்ட்டு இருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 9.9லேருந்து 45%. டெனர் பார்த்தீங்கன்னா 3 monthsலேருந்து 60 months. 100% டிஜிட்டல் ப்ராசஸ், இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர். மினிமம் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து 3 lakhs per annum இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சரி, நம்ம கான்செப்டுக்கு வந்துடுவோம். அதாவது 50,000 லோன் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து கட்டுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். டெனர் வந்து 12 மாதம், எப்பயும் போல் 3க்கும் ஒரே இது தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 22%. இஎம்ஐ வந்து மாதம் மாதம் நம்ம எவ்வளோ கட்டுவோம்? 4680 ரூபா கட்டுறோம். ஓகேவா? சரி, இதை வந்து 12 மாதத்துக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டு இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டினது பார்த்திங்கன்னா 6160 ரூபா. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம மொத்தமாக 50,000 லோன் வாங்கினதுக்கு எவ்வளோ கட்டியிருக்கோம்? 6160 ரூபா, 56,160 ரூபா நம்ம வந்து கட்டியிருக்கோம். சரி, இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ வாங்குகிறாங்க? இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1475 ரூபா. டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 50,000 வாங்கினோன்னா கரெக்டாக உங்களுக்கு 48,525 ரூபா உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். சரிங்களா? இதே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் வந்து 12 மாதத்துக்கு 4680 ரூபா ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்குது பாருங்கள், டோட்டல் கேல்குலேஷனையும் போட்டு வச்சுருக்காங்க. லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்த்து 7630
ரூ. 35 நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டியிருப்பீங்க இந்த லோன் 50,000 லோன் வாங்கினதுக்காக. சரியா? ஓகே. ஸோ இதுதான் கைஸ் வந்து கான்செப்ட். இதில் வந்து இந்த லோன் மட்டும் கிடையாது, இதுலேயே நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோம் லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப் டு 5 crore வரைக்கும்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது அப் டு 30 years வரைக்கும். ஸோ இது செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 லோன் ஆப்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். 3 வெரிஃபைட் தான். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.